இப்போ சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் குறிப்பாக கிறிஸ்தவர்களோ, இஸ்லாமியர்களோ பெரும்பாலும் திமுகவுக்கு தான் வாக்களிக்கிறாங்க அப்படின்றது தான் கடந்த தேர்தல்கள் எல்லாமே நம்ம பார்க்கிறோம். அதிமுகவிலும் பல தலைவர்கள் அந்த ஆதங்கத்த சொல்லியிருந்தாங்க. இப்போ 2026 தேர்தல் அப்படின்றது அந்த திமுகவுக்கு மட்டுமே போகக்கூடிய ஒரு விஷயம்ன்றது பிரியுதா இப்போ சிறுபான்மையினருடைய வாக்குகள்? எடப்பாடி கிறிஸ்துமஸ் விழாவில் பேசும்போது என்ன சொன்னாரு, ஓநாயெல்லாம் ஆட்டுத்தோலை போத்திட்டு ஆடு மாதிரியே ஆட்டுக்கூட்டத்தை சாப்பிட்டு போச்சு. அந்த மாதிரி சில கட்சிகள் சிறுபான்மையோரை கவர்றதுக்காக ஓட்டு எடுக்கிறதுக்காக இது மாதிரி பண்ணாங்கன்னு திமுக அட்டாக் பண்ணார். ஆனா அடிப்படையான விஷயம் என்னன்னா, சிறுபான்மையோர் ஓட்டு என்பது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் பெரும்பான்மை போறதை நம்ம பாக்குறோம். ஒரு சிறிய அளவு நாம் தமிழர் கட்சிக்கு போறதும் பாக்குறோம் நம்ம. ஆனா இப்போ விஜய் அதுல மேஜரா ஒரு பெரிய அளவுக்கு ஓட்டையை போடுவாரா, திமுக கூட்டணிக்கு போற வாக்குகள்ல ஒரு பெரிய ஓட்டையை போடுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முஸ்லிம்களுடைய வாக்குகள்ல விஜய் ஓட்டை போடுறதுக்கான சான்ஸே கிடையாது என்பது என்னுடைய கருத்து. எங்க இருக்கோ அந்த இடத்துலதான் கிறிஸ்துவர்கள் கூட பெரும்பாலும் ஓட்டு போடுவார்கள் என்பது என் கருத்து. அகில இந்திய அளவில் பார்த்தாலும் சரி, தமிழ்நாட்டு அளவில் பார்த்தாலும் சரி, சிறுபான்மையோருக்கு பாதுகாப்பா இருக்கிறது இந்தியா கூட்டணி, அதாவது திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணின்ற ஒரு நம்பிக்கை சிறுபான்மையோர்கிட்ட இருக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த நம்பிக்கை விஜய் வரதுனால முற்றிலும் தகர்ந்து போகும் அப்படின்னு நான் நினைக்கல ஆக்சுவலா. வேணா கொஞ்சம் ஓட்டு போகலாம், அதுக்குன்னு சிறுபான்மையோரை யாரும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன், போடுவாங்க. பட் ரொம்ப குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அவர் உண்டாக்குவாருன்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் பாக்குறேன்.